கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 24 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா வந்துட்டு கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, கார்த்திக் சார் இது மாதிரி நான் ஒரு பெரிய சித்தரை பார்க்குறதுக்காக நான் செங்கல்பட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி அமைதியாக இருக்கார். அப்போ கார்த்தி அழுகிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம தீபா கார்த்திக்கிட்ட, கார்த்திக் சார் கண்டிப்பாக அத்தைக்கு குணமாயிரும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம தீபா கார்த்திக்கு தைரியம் சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, 36 மணி நேரம் டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு. 8 மணி நேரம் கடந்து போச்சு, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் அம்மா கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தியும் சரி தீபா அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நான் அத்தைக்காக வேண்டிக்கிட்டு ஒரு பரிகாரம் செய்ய போகிறேன், எவ்வளோ பெரிய பரிகாரமாக இருந்தாலுமே நான் அந்த சாமியாரை பார்த்துட்டு அந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தீபா வெளியில் வராங்க. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, தீபா எங்கே கிளம்புற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா அத்தைக்காக வேண்டிக்கிட்டு செங்கல்பட்டில் உள்ள ஒரு சாமியாரை பார்க்க போகிறேன், அவர் என்ன பரிகாரம் செய்ய சொன்னாலுமே அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, எதுக்கும் கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வா தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா அந்த இடத்துலேருந்து நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நேராக அந்த ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணி, அம்மா அங்கே அந்த ரியாவை அனுப்புனேனே என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்க, அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அவள் தூங்கிட்டு இருக்காடி, இந்த நேரம் தான் சரியான நேரம், அந்த வைரத்தை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரிம்மா பார்த்துக்க அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா நேராக வழக்கம் போல் எல்லாருமே நிற்கிற இடத்துக்கு நிற்கிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி நேராக ஐஸ்வர்யா கிட்டே, இங்கே பாரு அந்த ரியா எங்கே இருந்தான்னா தயவு செஞ்சு உண்மையை சொல்லு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அக்கா அவள் என்னைக்கு தப்பானவன்னு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே நான் அவளை விட்டு விலகிட்டேன், இதுக்கு மேலேயும் அவகிட்ட பேசுகிறது நல்லது இல்லைன்னு நினச்சி தான் அவளை விட்டு விலகினேன், நீங்கள் இன்னுமே என்னையே சந்தேகப்படாதீங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இல்லை ஐஸ்வர்யா நாங்கள் எதுக்காக சொல்கிறோம்னா, ஏற்கனவே அவள் உன் கூட தானே சுற்றிக்கிட்டு இருந்தா, அதனால தான் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், நாங்கள் அந்த ரியா கூட தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவள் என்னைக்கு கெட்டவன்னு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே நான் விலகிட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, சரி ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு ரியாவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அருண் சும்மா விட மாட்டார் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அக்கா ஏற்கனவே நான் செஞ்ச தப்புனால தான் அந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி ஆகணுச்சு, இப்போ மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணேன்னா கண்டிப்பாக ஆனந்த் நீ வீட்டில் வச்சுருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு நேராக அந்த சேகருக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன நான் சொன்ன ஊருக்கு போயிட்டியா அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் இங்கே எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் போயிடுவேன், அதுக்கப்புறமா நீங்கள் என்னெல்லாம் அந்த லேடிக்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்களோ அது எல்லாத்தையுமே நான் அச்சு மாறாமல் அப்படியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ரம்யா சொல்கிறாங்க, சரி நீ சொல்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் நடிக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த பொண்ணு நம்பிடுவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரம்யா. நீ மட்டும் நல்லா நடித்து அவளை ஏமாத்தினேன்னு வச்சுக்கேங்க, நான் சொன்ன அமௌண்ட்டை விட டபுள் பேமெண்ட்டாக உனக்கு வரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சந்தோஷப்படுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா நேராக அவங்க வீட்டுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்றாங்க. கடவுளே என் அத்தைக்காக நான் ஒரு சாமியாரை பார்க்க போகிறேன், அந்த சாமியார் என்ன பரிகாரம் சொல்ல போகிறாரோ அதை அப்படியே நான் செய்ய போகிறேன், நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தீபா கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா வெளியில் வராங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரம்யா வராங்க. ரம்யா நேராக தீபாட்ட, தீபா கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா அம்மு நான் கிளம்பிட்டேன்,
சாமி கும்பிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ ரம்யாவும் சரி சீக்கிரமாக போகலாம், அந்த சாமியார் ரொம்ப நாள் வெயிட் பண்ண மாட்டார், நம்ம ஒரு 10 மணிக்குள்ளே அங்கே போனாதான் அந்த சாமியாரை பார்த்துட்டு நம்ம சீக்கிரம் திரும்பி வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும் சரி அம்மு இப்போயே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து காரில் கிளம்புறாங்க. அப்போ அம்மு நினைக்கிறாங்க, தீபா இன்னைக்கு தான் நீ கடைசியாக உயிரோடு இருக்க போகிற, உன்னை நான் தீர்த்து கட்டுறதுக்கு தான் உன்னை யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க. நம்ம தீபாவுக்கு ஒரே எண்ணம் மட்டும்தான், அபிராமியத்தை கண்முழிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் நம்ம தீபாவுக்கு. தீபா வந்துட்டு நேராக அம்முக்கிட்ட, அம்மு நீ எனக்கு இந்த அளவுக்கு துணையாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த சாமியார் எங்கே இருப்பாருன்னு எனக்கும் தெரியாது, மைதிலி அன்னைக்கும் தெரியாது. ஆனால் நீ தான் அவர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு நீ கூட்டிகிட்டு போகிற, ரொம்ப நன்றி அம்மு அப்படின்னு. அதுக்கு அம்மு சொல்கிறாங்க, தீபா நீ என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, உன் வீட்டில் இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக தான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அத்தைக்கு இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா எனக்கு அந்த ஆனந்த் பற்றி எனக்கு தெரியலை தீபா, ஆனந்த் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஆனால் அவன் இப்படி சொந்த பொண்டாட்டியை ஏமாற்றி இன்னொரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை ஆனந்த் அந்த மாதிரி வேலையை தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்போவே நான் வந்துட்டு ஆனந்திக்கிட்ட, இங்கே பாரு நீ செய்கிறது தப்பு அப்படின்னு அவன் காதை பிடிச்சி திருக்கி கேட்டிருப்பேன். அந்த ரியாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு சட்டப்படி என்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணியிருப்பேன். ஆனால் நீ என்கிட்ட அந்த விஷயம் எதையுமே சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லைம்மோ வீட்டில் ஏற்கனவே நிறைய பிரச்சனையாக இருக்குது, அது வேற நான் உன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், நீ ஏதாவது தப்பாக நினைப்பல்ல அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, ஏன் உன் குடும்பம் ஏன் குடும்பம்னு தனியாக பேசுகிறேன், நானும் உன் வீட்டில் உறுதி மாறுதான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அம்மு அப்படின்னு. அதுக்கப்புறம் ரியா சொல்கிறாங்க, ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, இன்னும் 1/2 ஹவரில் நம்ம அந்த சாமியாரை பார்த்துருவோம், சாமியார் ரொம்ப கஷ்டமான பரிகாரம்லாம் சொன்னாருன்னா நீ செய்யாத, ஏன்னா அத்தையோட உயிரை விட உன் உயிர் முக்கியம்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னமோ சொல்கிறேன், அத்தையோட உடம்பு சரியாகணும், அது மட்டும்தான் என்னுடைய முழு நோக்கமே, மற்றபடி எனக்கு எந்த விட ஐடியாவும் இல்லை, அவங்க என்ன பரிகாரம் சொன்னாலுமே நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்போ அம்மு மனசில் யோசிக்கிறாங்க, இது தாண்டி எனக்கு வேணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரும்மு, ஒரு வேளை பரிகாரத்துக்கு ரொம்ப டைம் ஆனிச்சுன்னா நீ என்னைய அங்கேயே விட்டுட்டு நீ வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு. அப்போ அம்மு சொல்கிறாங்க, தீபா இதை விட எனக்கு வேறு வேலை என்ன இருந்துற போகுது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை நீ ஒரு பெரிய கம்பெனியில் மேடமாக இருக்க, உன் கம்பெனியில் அடிக்கடி லீவ் போட முடியாதுல்ல, என்னாலேயே நீ 2 நாள் லீவ் போட்டிருக்க, இதனால் உன் கம்பெனிக்கு தானே பிரச்சனை, அதனால் நீ என்னை விட்டுட்டு நேராக நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு. அதுக்கு அம்மு சொல்கிறாங்க, இல்லை தீபா நான் கூட இருந்துட்டு அந்த பரிகாரத்தையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு கிளம்புவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, அடியே தீபா உன் கூட நான் எதுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா, உன்னை தீர்த்து கட்டிட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அந்த வீரா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன், ஆனால் அந்த வீரா ஒழுங்காகவே அந்த நான் சொன்ன விஷயத்த செய்யலை. அன்னைக்கே அவன் உன்னை தீர்த்து கட்டியிருந்தா இன்னரும் எனக்கு இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால தான் உன் கூடவே இருந்து நீ சாகிறதை என் கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியாக வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்ததோட எப்படியும் அபிராமி சரியாகுவா இல்லை செத்து போயிடுவாளோ அது எனக்கு தெரியாது, ஆனால் நீ கழட்டி வச்ச அந்த தாலி என் கழுத்துக்கு தான் வரும் அப்படின்னு அந்த ரம்யா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. நம்ம தீபாவுக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், கூடிய சீக்கிரம் அபிராமிக்கு உடம்பு சரியாகிடும். அதுக்காக எவ்வளோ பெரிய பரிகாரமாக இருந்தாலுமே செய்கிறதுக்கு நம்ம தீபா துணிச்சலாக தான் இந்த விஷயத்தில் இறங்கியிருக்காங்க. ரம்யாவும் தீபாவும் சேர்ந்து காரில் போகிறாங்க. அப்போ நம்ம ரம்யாவும் தீபாவும் கரெக்டாக அந்த சாமியார் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க தீபாட்ட, தீபா நீ போயிட்டு அங்கே வெயிட் பண்ணு, நான் சாமியார் இருக்காரா அப்படின்னு நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை ஒரு டீ கடையில் உட்கார வச்சுட்டு ரம்யா வெளியில் வராங்க. அப்போ ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா,
நேராக அந்த சேகருக்கு கால் பண்ணுறாங்க. சேகர் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ரம்யாவும் சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல அந்த சாமியார் 10 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட நம்ம ரம்யா வந்துட்டு அந்த சாமியாரை பார்த்து, யோ சேகர் அப்படியே சாமியார் மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டேன். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லணும்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் சொல்கிறத அப்படியே அவகிட்ட சொல்லு அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமியாரும் சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா சொல்கிறாங்க, சரி தீபா வந்துட்டு இந்த டீ கடையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணுறன்னா நான் சொன்ன இடத்துக்கு போயிட்டு கரெக்டாக அங்கெல்லாம் ரெடி ஆகியிருக்கல்ல அங்கே போய் வெயிட் பண்ணு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சாமியாரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொன்ன கோயில்கிட்ட போய் வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு நேராக தீபாட்ட போயிட்டு, தீபா டீ குடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, குடிச்சிட்ட ரம்யா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, அந்த சாமியார் வந்திருப்பாரா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அவர் கோயிலுக்கு அப்பயே வந்துட்டாராம், எனக்கு தான் தெரியல, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை, அவ்வளோ பிஸி போல் சாமியார் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் ரொம்ப பெரிய சாமியார்னு கேள்விப்பட்டேன், அதான் ரொம்ப பிஸியாக இருக்கார் போல், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோவிலில் எல்லாருமே போயிட்டு அந்த சாமியாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தீபா ரம்யா 2 பேருமே சேர்ந்து போய் க்யூவில் நிற்கிறாங்க. அப்போ நம்ம தீபா போயிட்டு அந்த சாமியாரை பார்த்துட்டு, ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்ல அந்த சேகர் நேராக ரம்யாவை பார்க்க ரம்யா லைட்டாக தலையை சேர்க்குறாங்க. அப்போ அந்த சாமியார் வந்துட்டு நேராக தீபாவை பார்த்து, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, ஐயா என் குடும்பத்தில் அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, உன் வீட்டில் பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு எல்லா காரணமே நீ தாண்டி அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சாமியார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ சாமியார் சொல்கிறாரு, இங்கே பாரு ஜாதக பொருத்தம் பார்க்காம தானே உன் கல்யாணமே நடந்துச்சு, உண்மையை சொல்லு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் ஐயா ஜாதக பொருத்தம் எதுவுமே பார்க்காம தான் என் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ சாமியார் கேட்குறாரு, நீங்கள் பண்ண அந்த தப்பு தான் இன்றைக்கி உன் மாமியார் இன்றைக்கி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கணுமே அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க, சாமியார் ஐயா என் வீட்டில் நடக்கிறத அப்படியே சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு. அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, உன் வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக தானே என்னையை தேடி வந்திருக்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஐயா என் அத்தை ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, என் குடும்பத்தில் அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் உங்களை வந்து தேடி வந்திருக்கேன், ஏதாவது நல்ல பரிகாரத்தை சொல்லுங்க ஐயா, எவ்வளோ பெரிய பரிகாரமாக இருந்தாலுமே நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க, ஐயர் சொல்கிறாரு, இங்கே பாருமா இந்த பரிகாரம் வந்து உயிர் போகிற அளவுக்கு கூட இந்த பரிகாரம் இருக்கும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என் அத்தையோட குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன பரிகாரம்னு மட்டும் சொல்லுங்கள், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ அம்மு சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா ரொம்ப கஷ்டமான பரிகாரமாக இருந்தால் என்ன பண்ணுவேன், செய்ய முடியாதுன்னு இருப்ப, அதனால் இந்த பரிகாரத்தை எல்லாம் நீ அவ்வளோ சீக்கிரமாக அக்செப்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அம்மு நீ அமைதியாக இரு, என் அத்தையோட குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ அம்மு சொல்கிறாங்க, தீபா இந்த பரிகாரம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா பாதியிலேயே நின்றுடுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அப்போ அந்த பூசாரி சொல்கிறாரு, ஆமாம் அந்த பொண்ணு சொல்கிறது சரிதான், இந்த பரிகாரத்தை நீ தொடங்கி பாதியிலேயே முடிக்கக்கூடாது, பரிகாரத்தை தொடங்கி பாதிலேயே முடிச்சேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக உன் அத்தையோட உயிருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து ஆகிரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பாதிலேயே நிப்பாட்ட மாட்டேன், அப்படி நான் பாதிலேயே இந்த பரிகாரத்தை நிப்பாட்டினா அது என் உயிர் போனதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தீபா. அப்போ அந்த சாமியார் சொல்கிறாரு, நீ இவ்வளோ பிடிவாதமாக கேட்குறதுக்காக சொல்கிறேன், இங்கே பாரு இங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலையோட உச்சியில் அம்மன் ஒருத்தி இருக்கா, அவள் கையிலேருந்து நீ 90 வாங்கிட்டு வந்துட்டியன்னா நேராக அபிராமியோட நெத்தியில் வச்சுட்டியன்னா உன் அபிராமிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, உன் குடும்பத்துக்கும் எந்தவித பிரச்சனையும் நடக்காது, உன் அபிராமி அத்தை உயிரோடு கிளம்பிடுவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா அவ்வளோதானே, நான் போயிட்டு இப்போவே வரேன் அப்படின்னு. அதுக்கு ஐயர் சொல்கிறாரு, இங்கே பாரு இந்த பொண்ணை நீ கூட்டிகிட்டு போகக்கூடாது, நீ மட்டும்தான் அந்த மலையில் ஏறணும், முக்கியமாக நீ திரும்பி கூட பார்க்கவே கூடாது, கரெக்டாக அந்த மலையோட உச்சிக்கு போயிட்டு அம்மன் கையிலேருந்து அந்த 90 வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும் கண்டிப்பாக ஐயா செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஐயர் சொல்கிறாரு, இங்கே பாரு
நீ போகிற வழியில் பெரிய பாம்பு புத்து இருக்குது. அந்த பாம்பு புத்து வழியாக கலந்து போனவங்க யாருமே உயிரோடவே இருந்தது கிடையாது. அந்த பாம்பு யாரையுமே உயிரோட விடாது. நீ போனியன்னா கண்டிப்பாக உனக்கு ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அந்த நாகத்தம்மா என்னை பார்த்துப்பா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா கிளம்புறாங்க. அப்போ அம்மு நேராக தீபாவை பார்த்து, தீபா தப்பான விஷயத்த முடிவு பண்ணுற அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு அம்மு, என் அத்தைக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா, நீ வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு துண்ணூரை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரம்யாவும், நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க போகிறது கிடையாது, சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, நம்ம தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா நேராக அந்த ஷேகரை பார்த்து, ஷேகர் ஒரு நல்ல ஐடியாவை சொல்லியிருக்க, இனிமேல் நீ இந்த இடத்துல இருக்க வேணாம், நீ வேறு இடத்துக்கு போயிரு. ஏன்னா நீ போலீஸ் சாமியார்னு யாராவது கண்டுபிடிச்சா உன்னை போலீஸில் தூக்கி கொடுத்துருவாங்க, அதனால நீ இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சாமியாரும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்தே சேஃபான இடத்துக்கு ஷேகர் வந்து ஒளிய போகிறான். இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்துட்டு நடந்து போகிறாங்க. நம்ம தீபா நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது யோசிக்கிறாங்க, அத்தைக்கு எப்படியாவது சரியான போதும், மற்றபடி நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம தீபா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. தீபா வந்துட்டு சாமியாரை பார்க்குறேன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுக்கு போயிருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு கார்த்தி நேராக கால் பண்ணுறாரு. அப்போ அந்த அம்மு தான் ஃபோனை வச்சுருக்காங்க. கார்த்தி கால் பண்ணுறத அப்படியே நம்ம அம்மு ஃபோனை கட் பண்ணி விடுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க. அப்போ அம்மு நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம அம்முக்கு நேராக கார்த்தி கால் பண்ணுறாரு. நம்ம அம்மு வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இப்போ மேடம் நீங்கள் 2 பேரும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அம்மு சொல்கிறாங்க, கார்த்தி இது மாதிரி நாங்கள் சாமியாரை தான் பார்க்க வந்துக்கிட்டு இருக்கோம், தீபா வந்துட்டு சாமி கும்பிட போயிருக்கா, பந்தத்தோட அவகிட்ட ஃபோனை கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, தீபா ஃபோன் வச்சில்லையா அப்படின்னு. அப்போ அம்மு சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி தம்பி, கார்த்திக் சார், இது மாதிரி அந்த ஃபோன் வந்து தீபா வச்சில்ல, வீட்டிலே வச்சுட்டு வந்திருப்பா போல் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லையே நான் ஃபோன் பண்ணுறேன், ரிங் போயிட்டே இருக்கே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஒருவேளை வீட்டுக்கு போனால வீட்டிலே வச்சுட்டு வந்திருக்கலாம், அவகிட்ட ஃபோன் இருக்கான்னு நான் பார்க்கலையே தம்பி அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, இந்த அம்மு நம்ம நினச்ச மாதிரி நல்லவ கிடையாது, அவள் ஒரு ஃப்ராடுன்னு நம்மளுக்கு தெரியும், அதனால் நம்ம தீபாவை அவள் கூட அனுப்புனது ரொம்ப தப்பு அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு அருண் வராரு. அருண் வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்தி தீபா ஏதோ பரிகாரம் பண்ணுறதுக்கு செங்கல்பட்டு போயிருக்கலாங்களாம்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் அம்மாவுக்கு முடியலன்னு சாமி கும்பிட்றதுக்காக செங்கல்பட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, தீபாவை இந்த நேரத்தில் நீ தனியாக விட்டது தப்பு, நீ தீபா கூட போயிட்டு வாயேன் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி தீபா ஒன்றும் தனியாக போகலையே, தீபா கூட சேர்ந்து அம்மும் தான் போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, ஓ அப்படியா, சரி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நானும் வந்துட்டு தீபா பரிகாரம் செய்ய போகிறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த கோயிலுக்கு நான் கிளம்புறேன், அந்த அம்முக்கு தெரியும் எந்த இடம்னு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நேராக அம்முக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அம்மு கேட்குறாங்க, சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கோவிலில் இருக்கேன்னு சொன்னீங்களே, எந்த கோவிலில் இருக்கீங்க, நான் உடனே வரேன் அப்படின்னு. அப்போ அம்மு நினைக்கிறாங்க, ஐயோ இந்த நேரத்தில் கார்த்தி எதுக்கு வரணும்னு சொல்கிறான், அவன் வந்தால் கண்டிப்பாக என்னுடைய திட்டம் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருமே, அவன் வரக்கூடாது அப்படின்னு அந்த அம்மு நினைக்கிறாங்க. அம்மு வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட, இங்கே பாருங்கள் கார்த்திக் சார், நான் தீபாவை பத்திரமா கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை மேடம், உங்களுக்கு என்ன சிரமம், உங்களுக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கும், நான் வந்ததோட உங்களை நான் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிடுறேன், நான் வந்துட்டு தீபாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு அம்மு நினைக்கிறாங்க, ச்சே நம்ம ஒன்று நினச்சா இவன் என்ன இப்படி நினைக்கிறான் அப்படின்னு. டக்குன்னு அம்மு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நினைக்கிறாரு, இப்போ எதுக்கு ஃபோனு டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் சொல்லுது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் போயிருக்காங்க, ஒருவேளை சார்ஜ் இல்லாமல் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு என்னமோ தப்பாக படுது அண்ணா, நீங்கள் 2 பேருமே அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, இன்னும் ஆப்ரேஷன் முடிகிறதுக்கு 5 மணி நேரம் இருக்குது, நான் போயிட்டு தீபாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ ஐஸ்வர்யா அருண் கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, அம்மாவை விட அவருக்கு பொண்டாட்டி தான் முக்கியம்,
டக்குன்னு கிளம்பி அவர் பொண்டாட்டிகிட்ட போகிறாரு அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்திகே தீபாவை விட அம்மாவை தான் பிடிக்கும்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கார்த்தி இப்போ கிளம்புறான்னா கண்டிப்பாக அவன் மனசுக்கு ஏதோ ஒரு தப்பான விஷயம் தெரியுது. அதனால தான் அவன் தீபாவை பார்க்க போகணும்னு கிளம்புறான். மற்றபடி மறுபடியும் எங்களுக்குள்ள அனந்தமி பிரச்சனையை உண்டாக்கணும்னு நினைக்காத அப்படின்ட்டு ஐஸ்வர்யாவை வார்ன் பண்ணுறாரு நம்ம அருண். இன்னொரு பக்கம் நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா அந்த பெரிய மலைக்கிட்ட வராங்க. அந்த மலையடி வாரத்தில் ஒரு பெரிய டோல்கேட் இருக்குது. அப்போ அந்த டோல்கேட்டில் உள்ளவங்க, இங்கே பாருமா எங்கே போகிற அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, ஐயா இங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குல்ல, அந்த அம்மன் கோவிலுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா இந்த மலை வந்து ரொம்ப ஆபத்தான மலை. அதனால தான் இந்த மலையில் நாங்கள் யாரையுமே ஏற விடுறது கிடையாது. இந்த மலைக்குள்ளே போனால் கண்டிப்பாக உயிரோட வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இங்கே பாருங்கம்மா, வேறு ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுக்கோங்க. இந்த அம்மன் கோவிலில் போகிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம தீபாட்ட சொல்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் இந்த கோவிலில் போயிட்டு துண்ணூறு எடுத்தால் மட்டும்தான் என் அத்தையை உயிரோடு திரும்பி கொண்டு வர முடியும். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க அப்படின்னு நம்ம தீபா கேட்க, அப்போ ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உள்ளார போனால் உயிரோடவே திரும்பி வர முடியாதுன்னு சொல்கிறேன். நீ என்ன திரும்ப திரும்ப போகணும்னு சொல்கிற? இங்கே பாரு, உள்ள அந்த மலைக்குள்ளே போகிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. இந்த இடத்த விட்டு கிளம்பு, இல்லைன்னா உன்னைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. தீபா வெளியில் வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம தீபா யோசிக்கிறாங்க, அந்த ஐயர் சொன்னதை, அந்த கோவில்லேருந்து துண்ணூறு எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அபிராமியை காப்பாற்ற முடியும்னு சொன்னார்ல. உடனே நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உள்ள அந்த ஆஃபீஸர்ஸை ஏமாற்றி வேறு வழியாக நம்ம தீபா அந்த மலையிலே ஏறுறாங்க. நம்ம தீபா அந்த மலையிலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தீபா மலையில் ஏற ஏற ஒரே கல்லும் முள்ளுமா அவ்வளவு இருக்குது. ஆனால் நம்ம தீபா கஷ்டப்பட்டு அந்த மலையிலே ஏறுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு தீபாவை காப்பாற்றுறதுக்காக வேகமாக செங்கல்பட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் நேராக அந்த அம்முக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் அந்த அம்மு ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம கார்த்தி நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ சரவணன் கேட்குறாரு, சொல்லு கார்த்தி, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்புகிறேன். அந்த நம்பர் கடைசியாக எந்த இடத்துல ஆன் ஆகி இருந்துச்சுன்னு லொக்கேஷனை பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், தீபா வந்துட்டு ஏதோ பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுக்கு ஒரு சாமியாரை பார்க்க வந்தாங்க. நானும் ரொம்ப நேரமாக கால் பண்ணுறேன், ஆனால் தீபா ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபாவோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. தீபாவுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு தோணுச்சு. அதான் உங்களுக்கு அந்த நம்பர் அனுப்பி அந்த லொக்கேஷனை கேட்டேன் அப்படின்னு. அதுக்கு அந்த சரவணன் சொல்கிறாரு, கண்டிப்பாக கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபாவோட நம்பரை பார்த்து தீபாவோட ஃபோன் வந்து லாஸ்ட்டாக எந்த இடத்துல ஆன் ஆகியிருக்கு அப்படின்னு சரவணன் நோட் பண்ணுறாரு. சரவணன் வந்துட்டு நேராக நம்ம கார்த்திக்கு கால் பண்ணி, கார்த்தி செங்கல்பட்டை காமிக்கிற, செங்கல்பட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது, அந்த இடத்துல தான் தீபாவோட லொக்கேஷனை காமிக்குது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு கார்த்தி நினைக்கிறாரு, அந்த அம்மு வந்துட்டு தீபா கையில் ஃபோனே இல்லைன்னுல அந்த அம்மு சொன்னாங்க. அப்புறம் எப்படி தீபாவோட ஃபோன் வந்து செங்கல்பட்டில் ஆன் ஆகியிருக்கும்? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. சரவணன் மறுபடியும் கால் பண்ணுறாரு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, நான் போயிட்டு அந்த அம்மன் கோவிலில் பார்க்குறேன், அப்புறம் இன்னொரு நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், அந்த நம்பரோட லொக்கேஷன் எங்கே ஆன் ஆகியிருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு. அப்போ சரவணன் அந்த அம்மாவோட நம்பரையும் செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த அம்மாவோட நம்பரும் அதே அம்மன் கோவிலில் தான் காமிக்குது. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி அந்த நம்பரும் அதே அம்மன் கோவில் பக்கத்தில் தான் காமிக்குது, ஆனால் அந்த நம்பர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, இப்போ அந்த நம்பருக்கான உள்ளவங்க எங்கே இருக்காங்கன்னா, அந்த செங்கல்பட்டில் ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலை பக்கத்தில் தான் காமிக்குது அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தியை அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன மலைக்கு பக்கத்தில் காமிக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கரெக்டாக அந்த போலீஸ் சொன்ன இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா அந்த மலைக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த அம்மு வந்துட்டு நேராக அந்த தீபா போகிற இடத்துக்கு ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. நம்ம தீபாவுக்கே தெரியாமல் நம்ம தீபா போயிட்டுருக்கும் பொழுது ஒரு பெரிய புத்து வருது. அந்த புத்து பக்கத்தில் நம்ம தீபா நடந்து போகிறாங்க. அப்போ அந்த புத்து பக்கத்துலேருந்து ஒரு பாம்பு வெளியில் வருது.
பாம்பை பார்த்துட்டு தீபா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம தீபா சாமியை கையெடுத்து கும்பிட்றாங்க. கடவுளே, என் அத்தைக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். அது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம தீபா வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு நேராக அதே மலைக்கு நடந்து வராங்க. அப்போ நம்ம தீபா உச்சி மலைக்கு போனதோட ரம்யாவும் அவளுடைய அடியாட்களும் சேர்ந்து நேராக அந்த மலைக்கு மேலே போகிறாங்க. அப்போ நம்ம தீபா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ரம்யா பக்கத்தில் உள்ள ரவுடிங்க கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு அவளை அப்படியே கீழே தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடிகளும் மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபா பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. தீபா சுற்றி இருக்கிற ரவுடிகளை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, யாருடா நீங்களாம் அப்படின்னு. அதுக்கு ரவுடிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருடி, உன்னை தீர்த்து கட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு என்னை விடுங்க, எங்கள் அத்தைக்கு இந்த 90 கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, இங்கேருந்து நீ உயிரோடு போனால் தானே அந்த 90 கொண்டு போய் உன் அத்தைக்கு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி தீபாவோட முட்டியில் கட்டையெல்லாம் அடிக்க நம்ம தீபா டக்குன்னு கீழே விழுகிறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கையெடுத்து கும்பிட்டு, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என் அத்தையை போய் காப்பாற்றணும் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு ரம்யா வந்து நிற்கிறாங்க. ரம்யாவை பார்த்ததோட நம்ம தீபா, அம்மு என்னை காப்பாற்றுமோ அப்படின்னு சொல்ல, அப்போ அம்மு சொல்கிறாங்க, உன்னையை காப்பாற்றுறதுக்காக நான் இத்தனை ரவுடிகளை அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, என்னம்மு சொல்கிற அப்படின்னு. அதுக்கு அம்மு சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் கார்த்தியை எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அவனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு, ஆனால் என்றைக்கே அவன் உன்னுடைய ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சிச்சோ நான் அன்றைக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். இங்கே பாரு, நீ வந்துட்டு கார்த்திக்கு ஏத்தமான ஆளே கிடையாது, உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அம்மு ஏன் மூ இப்படி மாறிட்ட, நான் உனக்கு என்னமோ துரோகம் பண்ணேன், நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு தானே நினச்சேன் அப்படின்னு. அதுக்கு அம்மு சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் உன்னைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு என்றைக்கு சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன், எதுக்காக தெரியுமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சொன்னேன். ஆனால் நீ என்றைக்கு கார்த்தியோட ஒய்ஃப்னு தெரிஞ்சிச்சோ அப்போவே நான் வந்துட்டு உன்னைய வெறுத்துட்டேன். எனக்கு கார்த்தி வேணும், கார்த்திக்கு நான் ஒய்ஃபாக மாறணும்னா அதுக்கு இடையூறாக இருக்கிறது நீ தான். நீ தாலியை கட்டி வச்சுட்ட, ஆனால் அந்த தாலியை கட்டி வச்சாலும் கண்டிப்பாக உன் அத்தை அபிராமி கண் முழிச்சிட்டா உன்னையும் கார்த்தியையும் தான் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா. உங்கள் 2 பேரையும் நான் கண்டிப்பாக சேர்த்து வைக்க மாட்டேன். அந்த இறங்கின தாலி ஏன் கழுத்துக்கு தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்முவையே கட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம தீபாவோட இன்னொரு காலை அடிக்கிறாங்க. நம்ம தீபா கீழே விழுகிறாங்க. அப்போ அம்மு சொல்கிறாங்க அங்கே உள்ள ரவுடிங்க கிட்ட, இங்கே பாருங்கள், இந்த மலையிலேருந்தே பிடிச்சி தள்ளி விடுங்க, இவளோட ஒரு எலும்பு கூட வீட்டில் யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவை அப்படியே அந்த மலையிலேருந்து தள்ளிவிட பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு ஹீரோ மாதிரி வராரு. கார்த்தியை பார்த்த அம்மு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம கார்த்தியை நேராக அம்முக்கிட்ட இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அப்போ அம்மு சொல்கிறாங்க, கார்த்தி இது மாதிரி தீபாவை அடிக்கிறதுக்கு பல ரவுடிகள் வந்துட்டாங்க, அவங்கக்கிட்டேருந்து தீபாவை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் காப்பாற்ற முடியலை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ஓடி போய் அந்த ரவுடிகளை அடித்து போடுறாரு. நம்ம தீபா மயக்கத்திலே இருக்காங்க. கார்த்தி தீபாவை தூக்கிக்கிட்டு வராரு. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, சே நம்ம என்ன திட்டம் போட்டாலும் இப்படி ஆகிறதே, அந்த தீபாவை நம்ம எப்படி தீர்த்து கட்டுறது அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம தீபா அதாவது சீரியலில் உள்ள ஆர்த்திகா ரீசெண்டாக அவங்களுடைய சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது, அந்த இடத்துல தான் ஷூட்டிங் நடக்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டோரியை வச்சு தான் நான் இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை ரம்யா வந்துட்டு தீபாவை பெரிய மலைக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து தீபாவை தள்ளி விட்டு கொள்றதுக்காக பிளான் பண்ணலாம். இல்லைன்னா தீபா பரிகாரம் செய்கிறதுக்காக அந்த பெரிய மலைக்கு போயிருக்கலாம். நம்ம கார்த்திகை எப்படி விஷயம் தெரிஞ்சு தீபாவை காப்பாற்ற வரப்போகிறாரு அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. உங்களுக்கு இந்த சீரியல் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சீரியல் பிடிச்சிச்சின்னா அதை பற்றின ரிவ்யூ வேணும்னா எந்த சீரியல் அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சீரியலில் கார்த்திக் தீபா சீரியலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.